கூட்டணியில் அடிமையாக இருந்தது போதும், இனி அடிமை வாழ்க்கை ஓபிஎஸ்க்கு இல்லைன்றத சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த சந்தோஷம் ஒரு 2-3 மணி நேரம் கூட நீடிக்கல. அவர் அடுத்து செய்த செயல் அண்ணன் பண்ருட்டியார் கருத்தையும் கேட்காமல் அவரோட பயணிக்கின்ற தொடர்ந்து அவருக்கு ஆதரவாளராக இருக்குகின்ற அந்த உரிமை மீட்பு குழு தலைமை அண்ணன் வைத்தியலிங்கம் தான். அவரை நாங்கள்லாம் சர்தார் பட்டேல் என்று தான் சொல்லுவோம். அப்படி ஒரு இரும்பு மனிதர் யாரு? அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள். அவரும் நேற்று அதை இப்போ தேவையில்லை, அவரை சந்திப்பது தேவையற்ற செயல், இன்னும் 2 நாள் கழிச்சு பாருங்கள், இல்லை 1 வாரம் கழிச்சு பாருங்கள், இல்லை முன்னாடியே நீங்கள் பார்த்துருக்கணும் அப்படின்னு அவர் பேச்சையும் கேட்காம தன்னுடைய சொந்த சுயநலத்திற்கோசம் தன் மகனை அழைத்து கொண்டு அவர் போனதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவரை பார்ப்பது தவறில்லை, பார்க்கப்பட்ட தருணம். இவர் திமுகவோட கைக்கூலின்றது தான் புரட்சி சின்னமா இவரை ஒதுக்கி வச்சாங்க. அதே மாதிரி பிஜேபியோட மறைமுக அடிமை இவருன்றதையும் புரிஞ்சுதான் இவருக்கு கோவத்தூர்ல பட்டாபிஷேகம் பண்ணல, எடப்பாடிக்கு மாற்றி பண்ணாங்க. இவந்தோ சசிகலா நடராஜன் சார் சொன்னதுக்கு அப்புறம் கூட அதை ஏத்துக்கல, இவரே இருக்கட்டும் சொல்லும் போது கூட அதை மறுத்தாங்க. ஏன்னா இவர் மேல ஒரு சந்தேக பார்வை. ஏன்னா சட்டமன்றத்திலே அப்படி ஒரு நிகழ்வு ஆதரவு நிலைப்பாட்டை தளபதி ஸ்டாலின் ஓபிஎஸ்க்கு எடுத்தார் அந்த மெஜாரிட்டி அப்போ.